வணக்கம். நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல லட்சம் இளைஞர்களுடைய வேலைகள் பறிபோவதற்கான மிகப்பெரிய ஆபத்து ஒன்று வந்திருக்கிறது. ஒரு அதிரடி அறிவிப்பை அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். வாஷிங்டனில் ஏஐ மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் பேசும்போது தான் ட்ரம்ப் ஒரு செய்தியை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட், கூகுள் மாதிரியான மிகப்பெரிய ஐடி நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியர்களை உடனடியாக அந்த வேலையை விட்டு தூக்கணும், புதிதான ஆள்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். கூடுதலாக ஒரு செய்தி என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சீனாவில் அதிகமான தொழிற்சாலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், அதையும் நிறுத்தம் செய்ய வேண்டும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை கொடுப்பதை முழுமையாக இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு. இதன் மூலமாக வரக்கூடிய நாட்களில் ஐடி துறையில் பல கோடி இந்திய இளைஞர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும் அவர்களுடைய வேலையெல்லாம் என்னவாகும் என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி தலைமையில் கத்தி மாறி அப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் படித்த இளைஞர்களுடைய கதி என்ன? 2014 ஒரு மிகப்பெரிய வடையை சுட்டார். யார்? நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி. என்ன வடை? வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு நான் வேலை கொடுப்பேன். சொல்லும்போது பெரிய பொய்யை சொல்ல வேண்டும். இது ஆர்எஸ்எஸ் காரனுக்கு சாகாக்களில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். மோடி இதை இன்னைக்கு இல்லை, 30-40 வருஷமாக ஆர்எஸ்எஸ்னுடைய நபர்கள் எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதில் தான் அவர் ஒரு பெரிய வடை வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு. இருந்தவர்களுடைய வேலையும் பறிக்கப்பட்டது. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புள்ள துறைகளாக இருந்ததில் ஒன்று ஆர்மி. ஆர்மியில் வேலை கிடைக்காத ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? சில பேர் ஃபாரின் போகிறது அப்படிங்கிறது வழக்கம். இப்போ ஆர்மியில் அக்னிபாத் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ் கொண்டு வருது. இதன் மூலமாக எவ்வளோ பெரிய போராட்டம் பீகார் உட்பட வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் வெடித்தது மோடிக்கு எதிராக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதன் மூலமாக ஆர்மியில் இவ்வளவு நாள் இருந்து வந்த அந்த வேலை வாய்ப்பு முற்றிலுமாக குறைக்கப்பட்டு நம்பகத்தன்மையிலெல்லாம் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது. அப்போ அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் காரங்க கொண்டு போய் கையை வச்சு இந்திய இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடிட்டான். அடுத்தது எங்கே? ஃபாரின் போகிறது. ஃபாரின் போகிறதுல இப்போ என்ன ஆகிப்போச்சு? இங்கே இருந்துட்டு ஆர்எஸ்எஸ்காரன் முகமது நபியை பற்றி, இஸ்லாம் மதத்தை பற்றி, இங்கே அப்பாவி இளைஞர்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லலைன்னு கொலை பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக அரபு நாடுகளில் இந்தியர்களுக்கு வேலை அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்ம மறுக்க முடியாது. அப்போ அங்கேயும் கதவை சாத்தியாச்சு. மோடியால் வந்த நன்மை, ஆர்எஸ்எஸ்ஸால் வந்த நன்மை பாருங்கள். அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன? ஐடி துறை இல்லையா? உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு ஸ்விக்கி, ஓலா, ஊபர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இளைஞனும் சுற்றக்கூடிய காட்சி போகும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. மோடி ஆட்சியினுடைய லட்சணம் இது. சரியா? சரி, ஐடியில் ஏதோ இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு கொஞ்சம் படிச்சிருக்கிறோம், ஐடி துறையில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் சொல்கிறாரு இந்தியர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன பண்ணுறது? என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் பற்றி கவலைப்படாம தலைவர் ஹாப்பியாக இருக்கார். தலைவர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். ஆமாம், தலைவருக்கு நிறைய வேலை இருக்குங்க. இதெல்லாம் வேலை இல்லைன்னா என்ன, அவருக்கு வேறு வேலை இருக்குது. சரி, இப்போ எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கடந்த வெள்ளிக்கிழமை திருக்குறள் எக்ஸ்பிரஸில் வரேன். சரியா? ட்ரெயினில் வரேன். ட்ரெயினில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினுடைய கழிப்பறை அவ்வளவு மோசமாக இருந்தது. தண்ணி வர மாட்டேங்குது, ஒன்றும் இல்லை, அவ்வளவு பிரச்சனை இருந்தது. சரி, நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். சரி, இப்போ என்ன அப்படின்னா, ரயில்வே மாதிரியான இந்தியாவினுடைய மிக முக்கியமான பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையுமே மோடி வித்துட்டார் இல்லையா? இது மோடிக்கு முன்னால் இருந்த பிரதமர்கள் வரையிலும் இந்தியாவிற்கான பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார்கள் அல்லது இருந்ததை காப்பாற்றினார்கள் என்கிற பெருமைக்குரியவர்கள். மோடிக்கு முன்னால் வரை இருந்ததை பூரா வித்தவர் அப்படிங்கிற பெருமை மோடிக்கு தான் உண்டு, ஆர்எஸ்எஸ்க்கு தான் உண்டு. அப்படி வித்ததனுடைய லட்சணம் நான் சொல்கிறேன். இப்போது இந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணும்போது இப்படி இருந்தது இல்லையா? இதுக்கு பின்னாடி இன்னொரு அரசியல் இருக்குது. ஏன் மோடி மிகப்பெரிய அளவில் இந்த துறைகளை எல்லாம் தனியார் மயமாக்கி கொண்டிருக்கிறார்? இருக்கிறவனுக்கு வேலை இல்லை, நல்லா கேட்டுங்க, படித்தவனுக்கு வேலை இல்லை. அமெரிக்காரன் இப்போ இப்படி சொல்கிறான். இப்போ எல்லா துறைகளையும் சிக்கல், அக்னிபாத் இப்படி இல்லை. இதுக்கப்புறம் தனியார் துறைகளை வளர்த்துட்டு இருக்கிறார் மோடி. இதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக நான் சொல்கிறேனே, நம்ம வெளிப்படையாக பேசுவோம், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு வேலை கிடைக்கக்கூடாது. அவையெல்லாம் வேலைக்கு போகக்கூடாது. ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினால் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வேலையை கொடுத்துதாகணும். இவர்களுக்கான இடங்களை நிரப்பித்தான் ஆக வேண்டும். அப்படி என்றால்
இவர்களை ஒட்டுமொத்தமாக வேலை கொடுக்காமல் பண்ணுறதுக்கு தனியார் மயமாக்கிட்டானா நம்ம ஆட்களை பூரா அதில் வந்து உட்காந்துருவான்டா, நமக்கு பிரச்சனையே இல்லை, அவன் எக்கேடு கட்டு போனால் என்ன இல்லையா? ஆர்எஸ்எஸ் என்றைக்காவது நீங்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின வகுப்பை சார்ந்த மக்களுக்காக ஏதாவது செய்திருக்கிறார்களா? வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர்கள் பல்வேறு விஷயங்களை செய்வார்கள். மக்களுடைய அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு சமத்துவத்திற்காக ஆர்எஸ்எஸ் ஒரு சிறு துரும்பை தூக்கி போட்டதாக நீங்கள் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்போ மோடி எல்லா இடத்துலையும் வந்து எல்லாத்தையும் சிதைச்சிட்டாரு, டோட்டலாக செதஞ்சு போயிருக்கு. அப்போ இந்த நேரத்தில் அமெரிக்காரனை வந்து சொல்கிறான், டேய் நீ வந்து இந்தியர்களுக்கு இனிமேல வேலை கொடுக்காத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மோடி இனி வந்து சமாதான தூதுவராக ட்ரம்பிட்ட போயிட்டு, ஏன்னா ஐடி துறையில் யார் அதிகமாக வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் எடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இருக்கும் இல்லையா? மோடி ஆதரிக்கக்கூடிய பல பேர் ஐடி துறையில் வேலை செய்கிறாங்க இல்லையா? அப்போது ஒருவேளை மோடி இதுக்கு சமாதான தூதுவரை அனுப்பி ஐயா ஏதாவது ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் படித்த இளைஞர்களுடைய வேலை கனவு என்பது மிகப்பெரிய அளவில் மண்ணள்ளி போட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அது மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய சிக்கலை நோக்கி பெரிய பூதாகரமான பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. என்ன செய்ய போகிறோம்னே தெரியல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். And perhaps most importantly, winning the AI race will demand a new spirit of patriotism and national loyalty in Silicon Valley and long beyond Silicon Valley. For too long, much of our tech industry pursued a radical globalism that left millions of Americans feeling distrustful and betrayed. And you know that. Everybody knows that. Everybody in this room certainly does. Many of our largest tech companies have reaped the blessings of American freedom while building their factories in China, hiring workers in India, and slashing profits in Ireland. You know that. All the while dismissing and even censoring their fellow citizens right here at home. Under President Trump, those days are over. We need U.S. technology companies to be all in for America. We want you to put America first. You have to do that. That's all we ask. That's all we ask. My name is Red Channel. Subscribe பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.